சீனாவிற்கு 155% வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவுடன் நியாயமான வணிக ஒப்பந்தத்தில் சீனா கையெழுத்திட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்நாட்டுக்கு விதிக்கப்படும் வரி நவம்பர் 1 முதல் 155% உயர்த்தப்படும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 100% வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் டிரம்ப். ஏற்கனவே உள்ள 30%துடன் தற்போதைய 100%த்தையும் சேர்த்து 130% அதிகரித்தது. இந்த வரி விதிப்பிற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதே சமயம் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து சோயாபீன் இறக்குமதியை சீனா நிறுத்தியது. இது அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரும் இழப்பாக அமைந்துள்ள நிலையிலும், அரிய வகை கனிம ஏற்றுமதிக்கும் சீனா கட்டுப்பாடுகள் விதித்த நிலையிலும் டிரம்ப் மீண்டும் வரி எச்சரிக்கைகளை விடத் தொடங்கியுள்ளார். முன்னதாக வெள்ளை மாளிகையில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை டிரம்ப் நடத்தினார். அதன் பின்னர் பேசிய டிரம்ப், சீனாவை அமெரிக்கா மிகுந்த மரியாதையுடன் நடத்தியது. ஆனால் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சீனா தொடர்ந்தால் அதனை அமெரிக்கா பொறுத்துக் கொள்ளாது என்றார். மேலும் சீனா தற்போது 55% வரி செலுத்துகிறார்கள். இந்த வரியே அதிகம்தான். இந்நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நவம்பர் 1 முதல் சீனா 155% வரை வரிகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். எங்களுக்குள் மிகச்சிறந்த உறவு உள்ளது. விரைவில் நாங்கள் சந்திப்போம். அமெரிக்கா சீனா இடையேயான வலுவான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என்று முழுமையாக நம்புகிறோம். இருவருமே மகிழ்ச்சியான ஒரு முடிவை எடுப்போம் என்றார். இருப்பினும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்வதில் ஈடுபடாவிட்டால் பெய்ஜிங் பெரிய சிக்கலில் சிக்கக்கூடும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தார்.